வார தொடக்க நாளான திங்கட்கிழமை தங்கத்தின் விலை உயர்வுடன் துவங்கி இருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 200 உயர்ந்து 92,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போன்று தங்கம் கிராமுக்கு 25 உயர்ந்து 1 கிராம் தங்கம் 11,525 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையும் அதிரடியாக கிராமுக்கு 5 உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 195 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போன்று பார் வெள்ளி 1 கிலோ 1,95,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தினந்தோறும் தங்கத்தின் விலை ஏற்றத்துடன் துவங்கி வரக்கூடிய சூழலில் இன்றும் தங்கம் விலை ஏற்றம் கண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த வாரம் தீபாவளி பண்டிகை நெருங்கி வரக்கூடிய சூழலில் தங்கம் விலை தற்பொழுது புதிய உயர்வுடன் துவங்கி இருக்கிறது. இன்னும் ஒரு சில தினங்களில் தங்கத்தின் விலை 95,000 என்ற புதிய உச்சத்தை எட்டும் எனவும், அதே போன்று வெள்ளியின் விலை இன்னும் ஒரு சில தினங்களில் 2 லட்சத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தினந்தோறும் தங்கத்தின் விலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வரக்கூடிய நிலையில், அதே போன்று ஒரே நாளில் 2 முறை தங்கம் விலை ஏற்றம் கண்டு வருகிறது. அதே போன்றுதான் இன்றும் தங்கம் விலை ஏற்றம் கண்டிருக்கிறது. இதுபோன்ற பண்டிகை தினங்களில் மக்கள் அதிக அளவில் தங்கம் வாங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதை முன்னிட்டு தான் தற்பொழுது தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏற்றம் கண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த வருட இறுதிக்குள் 1 லட்சத்தை தாண்டிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஒரு முன்னோட்டமாக தான் தற்பொழுது மீண்டும் 92,000 தங்கத்தின் விலை எட்டியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தங்க நகை விற்பனை அதிகரித்திருந்த பொழுதிலும் தற்பொழுது தங்க நகை வாங்குவோர்களுடைய எண்ணிக்கையும் சமீப காலத்தில் பார்த்தோம்னால் அதிகரித்திருப்பதாக தங்க நகை விற்பனையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்தியாவிலேயே அதிக அளவில் தங்கம் வாங்குவோர்களுடைய எண்ணிக்கையில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் தற்பொழுது தங்க நகைகளை அதிக எண்ணிக்கையில் வாங்க துவங்கியிருப்பார்கள். ஆனாலுமே கூட விலையேற்றம் என்பது தற்பொழுது தங்க நகை வாங்குபவர்களை பாதித்திருக்கிறது. குறிப்பாக நடுத்தர வர்க்கத்தினரை அதிக அளவில் பாதித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இருந்தாலுமே கூட இந்த தங்க நகை தேவைக்கு வாங்குபவர்கள் தொடர்ந்து வாங்கிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில தினங்களில் 1 லட்சத்தை எட்டிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.